கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைய நாட்களில் பரிசுத்த வாரம் என்று சொல்கிற அந்த ஹோலி வீக்குள்ளாக நாம் பிரவேசித்து கொண்டிருக்கிறோம். இதில் இந்த காலங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள், மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல் போன்ற காரியங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாட்களிலும் நான் ஏற்கனவே சொன்னது போல 3 காரியங்கள் அடிப்படையிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே சொன்ன காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் எப்படி நிறைவேறிற்று. இரண்டாவதாக பழைய உடன்படிக்கை என்று சொல்கிற ஓல்டு கவர்னன்ட்டில் சொல்லப்பட்ட காரியங்கள் புதிய உடன்படிக்கை என்று சொல்கிற நியூ கவர்னன்ட்டில் எப்படியாக செயல்பட்டது. மூன்றாவதாக பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை புதிய ஏற்பாட்டில் வந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்த கிறிஸ்து எப்படியாக செயல்படுத்தினார் என்கிறதின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதற்காக 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மற்றும் லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். இந்த வசனங்களை நாம் தொடர்புபடுத்தி பார்க்கிற படையில் ஆதியிலே உண்டான பூமியிலே உண்டான சபிக்கப்பட்ட பூமியின் பாவத்தின் விளைவாக என்ன நடந்தது, அந்த உழைப்பு வியர்வை சிந்தி பூமியின் சாபம் அடைகிறதை நாம் பார்க்க முடியும். மட்டுமல்ல, அந்த பலனை பூமி தராமல் இருந்ததை நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சாபத்தை எப்படி முறியடித்தார் என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே முதலாவதாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். ஆதாம் ஏவாள் உடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக வந்த இந்த சாபம் ஆண்டவர் ஆதாமை சபிப்பதற்கு பதிலாக பூமியை சபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்படியாக சொல்கிறார், பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். என்ன அர்த்தம்? நீ செய்த பாவத்தின் நிமித்தமாக உன்னை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஏதேன் தோட்டத்திலே வைத்திருந்தேன். ஆதாம் ஏவாள் நீங்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக பூமியை நான் சபிக்கிறேன் என்று சொல்கிறார். மட்டுமல்ல, நீ உயிரோடு இருக்கும்னாலாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய் என்றால், நீ எவ்வளோ பிரயாசப்பட்டு நீ காரியங்களை செய்தாலும் நீர் வருத்தத்தோடு கூட அதன் பலனை புசிப்பாய் என்கிற சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இதன் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வருகிற பொழுது காயின் ஆபேல் சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் காயினை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். ஆகவே நிலத்தை பயிரிடலாம், ஆனால் அது பலனை இனி உனக்கு கொடுக்காது. இதனுடைய அர்த்தம் என்ன? ஆதாம் ஏவாள் அவர்களுடைய சாபத்தின் நிமித்தமாக தொடர்ந்து வருகிற மனுக்குலம், காயின் வருகிறார், இப்படியாக மனுக்குலம் வருகிற வேளையில் வருகிற சாபத்தின் நிமித்தமாக இவர்களுடைய செயல்பாடுகள் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்ட ஒரு பூமியாக மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 22ஆம் அதிகாரம் 44. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற வசனம். லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக ஒரு கெத்செமனே தோட்டத்திற்கு ஜெபிக்க செல்கிறார். தங்களுடைய சீஷர்கள் மூவரோடு கூட செல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இப்படியாக அவர் ஜெபிக்கிற பொழுது இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில விழுந்தது அவருடைய வேர்வை என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜெபத்தில் மிகவும் வியாகுலப்பட்டு அதிகமாக அவர் வருத்தப்பட்டு ஒரு கவலை அல்லது வியாகுலம் அல்லது ஒரு பயம், அது சீஷர்கள் தங்களை விட்டு ஓடி போய் விடுவார்கள், பிதா தன்னை கைவிடுவார் என்கிற ஒரு உச்சகட்ட ஒரு நிலைக்குள்ளாக வருகிற பொழுது அவருடைய வியர்வை இரத்தமாக நிலத்தில் சிந்தினது என்று பார்க்கிறோம். இதன் அர்த்தம் என்ன? இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தலையில் உள்ள இரத்த குழாய்கள், அதாவது தந்திகை குழாய்கள்லாம் வெடித்து சிதறுமாம்.
அப்பேற்பட்டு வெடித்து சிதறினபடினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார் என்று பார்க்கிறோம். அந்த வியர்வை இரத்தமாக சிந்தப்பட்டு பூமியில சொட்டு சொட்டாக விழுகிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இதிலிருந்து மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். என்ன நடந்தது? ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படியாத பிறகு தேவன் மனித உழைப்பின் தன்மையை மாற்றும் ஒரு சாபத்தை கொடுக்கிறார். அதாவது என்ன அர்த்தம்? நீ பூமிக்கு திரும்பும் வரை உன் முகத்தின் வியர்வையால் அப்பம் புசிப்பாய் என்று சொல்லி. இங்கே நீங்கள் பார்க்கிறோம், வியர்வை என்பது ஒரு சாபத்தின் அடையாளமாக அந்த நாளில் மாறியதை பார்க்கிறோம். அதாவது என்ன அர்த்தம்? மனித வாழ்வு இனி உழைப்பு, வலி மற்றும் மரணத்தால் நிறைந்திருக்கும் என்பதை குறித்தது. இதனுடைய அர்த்தம் என்ன? அந்த மனுக்குலத்திற்கும் பூமிக்கும் இடையிலான முறிந்த உறவை காட்டுகிறதை பார்க்க முடியும். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், காயினுக்கு கொடுத்த சாபத்தை நாம் பார்க்க முடியும். அதனுடைய அர்த்தம் என்ன? ஆபேலை கொலை செய்த காயினின் பாவம் பூமியை அவனுக்கு சபிக்கப்பட்டதாக ஆக்கியது. அதனால் அவனது உழைப்பு முற்றிலும் பயனற்றதாக்கியது. இது மூல சாபத்தை எதிரொலிப்பதோடு பூமியிலிருந்தும் கடவுளிடமிருந்தும் ஏற்படும் அந்நியமாதலை, உறவு துண்டிக்கப்படுகிறதை, தீவிரப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களை, மூன்றாவதாக லூக்கா 22:44 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் சீடர்களோடு ஜெபிக்க செல்கிற வேளையில் அந்த கெத்செமனே என்கிற இடத்துக்கு பெயர் எண்ணெய் பிழியப்படுகிற ஆலை உள்ள இடம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படியாக அவர் பிழியப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்தின் பாரத்தை சுமந்து கொண்டு தமது சிலுவை மரணத்திற்காக தன்னை தயார்படுத்தி கொள்கிறதை பார்க்கிறோம். அப்போதுதான் நாம் பார்க்கிறோம் அவருடைய வியர்வை தரையில் பெரிய இரத்த துளிகளாய் மாறினது என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த பகுதியை நாம் தியானிக்கிற வேளையில் இதன் ஆவிக்குரிய அர்த்தம் என்று பார்ப்போம் என்று சொன்னால், 2ஆம் ஆதாம் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் உச்சகட்ட வியர்வை சிந்தி முதல் ஆதாமின் சாபத்தை முறியடித்தார். வீழ்ச்சி அடைந்த உலகில் அப்பத்தை பெறுவதற்காக வியர்வை சிந்தும்படியாக ஆதாம் சபிக்கப்பட்டிருந்த நிலையில் உள்ள பூமியில் வாழ்ந்தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ ஜீவ அப்பத்தை தருவதற்காக கெத்செமனே தோட்டத்தில் வியர்வை சிந்தினார். ஆதியாகமம் 4:12 பூமி ஆபேலின் இரத்தத்தை உறிஞ்சி சபிக்கப்பட்டது போல லூக்கா 22:44 பூமி இயேசுவின் இரத்த வியர்வை உறிஞ்சி பூமியின் மீட்பை துவங்கியது. அதாவது சாபமாய் இருந்த பூமி சாபமாய் மாறாமல் அதிலிருந்து ஒரு மீட்பை கொண்டு வந்து அதன் பலனை கொண்டு வரும்படியாக, பூமியை மாற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இரத்தத்தின் பெருந்தொழிகளால் வியர்வை சிந்த மீட்டார் என்பதை இந்த நாளுக்குரிய ஆவிக்குரிய சத்தியம். இப்பேற்பட்ட கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள திரியேக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.